ஏன் போய் சொல்றீங்க? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி பணத்தை தொலைக்காம இருப்பீங்க? என்னடா? இல்ல வேதாஜி, நான் குடிக்கல வேதாஜி. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. அதான் இங்க வரைக்கும் ஸ்மெல் வருதே. இல்ல வேதாஜி, நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க வேதாஜி. பணம் காணுன்ற பதட்டத்துல இருக்கும்போது ஒரு ஆளு என் மேல மோதி அவன் கையில பாட்டில். மறுபடியும் போய் சொல்லாதீங்க. ஒரு வேலை செய்யும் போது பொறுப்பா செய்யணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இருக்காது. இப்படியா குடிச்சிட்டு கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? எல்லாம் என்ன சொல்லணும்? நான் குடிக்கல வேதாஜி. பேசாதீங்க. சரி, பணத்தை எங்க விட்டீங்கன்னாது ஞாபகம் இருக்கா? உங்களை தான் கேக்குறேன். ஆட்டோல தாங்க வச்சிருந்தேன். ஆட்டோல வச்சிருந்தா எங்க போகும்? குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கயாவது போயிருப்பீங்க. ஐயோ சத்தியமா இல்லங்க. வர வழியில ஒரு பெரியவர் மேல ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அதுக்காக வண்டி இறங்கி நான் கீழே. அப்படி சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனா வண்டி அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? ஏங்க ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க? ஆட்டோல அவ்ளோ பணம் இருக்குல்ல, அது எப்படி அவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? சரி, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப போனீங்கல்ல, இப்ப என்னாச்சு? ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. வேதாஜி, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க வேதாஜி. என்ன பண்றது? இந்த ஆர்டர் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அட்வான்ஸ் பண்ணதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப இந்த ஆர்டர் என்ன பண்றது? அவங்க கொடுத்த அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனேன். இப்ப எப்படி நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்றது? போலீஸ் ஆட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னன்னு கொடுக்க போறீங்க? பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. நான் குடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போனேன், பணம் மிஸ் ஆயிடுச்சு, எங்க விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கல்ல?